ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூவி சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது A Lucid Dream அப்படிங்கிற மூவி. படத்துல பயங்கரமா ட்விஸ்ட் எல்லாம் நிறைய மூவி நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரே மூவில ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டான ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான ஒரு படமா இந்த மூவி இருக்க போகுது. ஸோ எண்டிங் வரைய, அதாவது ஃபைனல் ட்விஸ்ட் என்னவா இருக்க போகுதுங்கிற வரைய மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கா, இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல வைக்கிற மாதிரி எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இந்த மூவில இருக்கு. இப்போ டைரக்டா மூவிக்குள்ள போயிடலாமா? எடுத்ததுமே ஒரு இளவரசியை காட்டுறாங்க. இவ பேரு யூச்சி. யூச்சி ஒரு நாட்டோட இளவரசி மட்டும் இல்ல, அந்த ஊர்லயே யாருக்குமே பிடிக்காத, அதாவது ராஜாக்கு, ராணிக்கு, பெரிய அதிகாரிங்க யாருக்குமே பிடிக்காத ஒரு அன்ஃபேவரபிளான இளவரசி இருப்பால, அந்த மாதிரியான ஒரு ஆளு. அவளை யாரோ ஒரு பிடிக்காத பையனுக்கு, வேற நாட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி தள்ளி விடுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அங்க ராஜாவோட அசிஸ்டன்ட் ட்ரெஸ் மாத்த முடியலன்னா நான் வேணா மாத்தி விடவான்னு இளவரசின்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம ட்ரீட் பண்றாங்க. அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டு விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வெளியே பயங்கரமா சண்டை சத்தம் கேக்குது. என்ன நடக்குதுன்னு அங்க யூச்சியே ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கா. ராஜாவோட அசிஸ்டன்ட்ல இருந்து அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்துட்டு அந்த படை வந்துருச்சு. தளபதி வந்துட்டான் போல, சின்ன தளபதி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பாக்குறாங்க. ராஜாவோட அசிஸ்டன்ட் கதவை திறக்க வெளியே இருந்து வர ஒரு அம்பு அவன் உயிரை அந்த செகண்டே எடுத்துருது. யூச்சி மட்டும் உள்ள நின்னுட்டு இருக்கா. முகமூடியெல்லாம் போட்டிருக்க அந்த தளபதி உள்ள வரான். நீ ஓகே தானே அப்படின்னு கை நீட்டுறான். யூச்சி வேகமா அவனோட கையை பிடிச்சுக்கிறா. வாங்கிருந்து போலான்னு அவன் கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா கூட்டு போகும்போதே இந்த நாட்டோட படைகள் எக்கச்சக்கமா வந்துடுறாங்க. சின்ன தளபதி ஒழுங்கா கையில இருக்கிற வாளை போட்டு அந்த பிரின்சஸ் எங்க கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல யூச்சி பாக்குறா. இல்ல, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நான் தப்பு பண்ண கூடாது, உனக்கு தடையா என்னைக்குமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெட்டவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. சின்ன தளபதியும் குதிச்சு தண்ணிக்குள்ள போய் அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால காப்பாத்த முடியல. அதுக்குள்ள இளவரசியோட உயிர் போயிடுது. திடீர்னு டக்குன்னு யாரோ கனவுல இருந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா யூச்சி இருக்கால, அவ இளவரசி உலகத்திலேயே இல்ல, மாடர்ன் உலகத்துல இருக்கா. யூச்சி எந்திரிச்சிட்டு டெய்லி எனக்கு அந்த கனவு வருது, அதுல நான் இளவரசி யூச்சியா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன் அந்த மாதிரி ஒரு கனவு வருது, உண்மையாவே நான் வாழ்ற மாதிரி இருக்கு, அதனால என்னோட வீட்டையே ஒட்டு மொத்தமா அந்த ரூம் மாதிரியே மாத்தி வச்சிட்டு இருக்கேன், ஒரு இளவரசியாவே இந்த உலகத்திலயும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வெளியே போயிட்டு அப்பா வணக்கம்னு ஒரு குனிஞ்சு பவ் பண்ணி வணக்கம் போடுறா. அப்பாவும் அம்மாவும் பாக்குறாங்க. இன்னும் இளவரசி மாதிரியே பிஹேவ் பண்றா. இவளை நம்ம எப்படி சரி பண்ணி வெளியே கொண்டு வருதுன்னு யோசிக்கிறாங்க. யூச்சியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரிச்சான ஆளுங்க. இவளை கூட்டிட்டு ஒரு சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்க்கு போறாங்க. அங்க யூச்சி டாக்டர்கிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. அந்த ஹால்ல யாரும் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கா. உள்ள இருக்க ஒரு டாக்டரும் யூச்சியை பாக்குறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகம் எல்லாம் பாத்துக்கல. யூச்சி அவங்க அப்பா கூப்பிட்டு போலாமாமா அப்படின்னு கேட்க சரி ஓகேன்னு அவளும் கிளம்பிடுறா. யூச்சிக்கு அங்க டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு லேடி டாக்டர். அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு அந்த கனவு வருதாமான்னு கேட்க அந்த கனவுல அவளை அப்படியே ஹிப்னாஸ்டிக் நிலைமைக்கு கொண்டு போயிட்டு அவ கனவு என்னன்னு டாக்டர் கேட்டிருக்காங்க. சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வா, நான் அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. யூச்சி அங்க இருந்து வெளியே வரா. பக்கத்துல குட்டியா ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு யூச்சிக்கு பழைய ஞாபகம் வந்துருது, அதாவது கனவு ஞாபகம். கனவுக்குள்ள இதுக்குள்ளதானே அவ விழுந்தா அப்படின்னு பேசிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. திடீர்னு யூச்சி கண்ணு முழிச்சு பாக்குறா. இந்த தடவை இது கனவு கிடையாது. ஆனா ஒட்டு மொத்தமா அந்த இளவரசி உலகத்துக்கு, அந்த காலத்து உலகத்துல யூச்சி எந்திரிக்கிறா. என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்க்கும்போது லிங்லான்னு ஒரு பொண்ணு வரா. அவ ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, நல்லா மெதுவா தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கன்னு கேட்க யூச்சி பாக்குறா. ரொம்ப நல்லது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இத்தனை நாள் கனவு வழியா அந்த உலகத்துக்கு வந்துட்டு இருந்தேன், இப்போ ஒட்டு மொத்தமாவே இந்த உலகத்துக்கு வந்துட்டேனா, நான் இளவரசி தானேன்னு கேட்க இளவரசியா, நான் ஒரு வேலைக்கார பொண்ணு, உன் யூனிஃபார்ம் பாரு, நீயும் அதே மாதிரி வேலைக்கார பொண்ணு, இங்க போலாவா அப்படின்னு யூச்சியாவை கூட்டு வந்துட்டு இருக்கா. ஏதோ நான் வேலைக்கார பொண்ணா அப்படின்னு பார்க்கும்போதே அங்க வேலைக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைவி இருப்பாங்கல்ல, அவங்க யூச்சிய துரத்தி அடிக்கிறாங்க. உருப்படியா இருக்க மாட்டியா, எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் வம்பு வச்சிட்டு இருக்க, அமைதியா வேலைக்கார வேலையை பார்க்க மாட்டியா, சரி போ, மூணாவது இளவரசர் வந்திருக்காரு, அவருக்கு டீ கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு, போய் கொடுத்துட்டு வான்னு கேட்க யூச்சி யோசிக்கிறா. நான் இருந்தது ஒரு பெரிய இளவரசியா தான், இங்க ஏன் வேலைக்கார பொண்ணா வந்திருக்கேன், என் பேர்லாம் யூச்சின்னு கரெக்டா தான் இருக்கு. ஆமா இந்த தேர்ட் பிரின்ஸ் யாருன்னு தெரியல, இவன் தான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான்னு போயிட்டு பிரின்ஸ் உங்களுக்கு நான் டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் வேகமா டீ எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து திடீர்னு யாரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூச்சியும் அந்த இளவரசனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். பேரு செங்கு. செங்கு வரதை பார்த்துட்டு யூச்சி யோசிக்கிறா. இந்த பையன் தான் முகத்துல முகமூடி எல்லாம் போட்டுட்டு சின்ன தளபதியா
என்ன காப்பாத்துனது, அவன் இங்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவன் நடைய பார்த்தாலே எனக்கு தெரியுது, இவன் பாடி லாங்குவேஜ பார்த்தாலே எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. யூச்சிக்கு இன்னொரு ஞாபகமும் வருது. அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது இவன் எட்டி பார்த்தால, அந்த பையன் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. யூச்சி கிட்ட செங்கு வரான். நீங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறான். இவன் ஒரு இளவரசனா, அங்க 3வது இளவரசன் வந்துடுறான். ஏண்டா 3வது இளவரசன், நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன், என்ன பத்தி கவலைப்படாம வேலைக்கார பொண்ணை வந்து தூக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணை பார்த்தாலே எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்குன்னு சொல்ல, இல்ல பார்த்த மாதிரி இல்ல, தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, யூச்சி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா யூச்சிக்கு கால்ல அடிபட்டிருக்கு. செங்கு வேகமா அப்படியே அவளை தூக்கிட்டு அவளை ரூமுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். கால்ல அடிபட்டு இருக்கதால யூச்சிக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அவளை அங்க உள்ள கூட்டு போய் படுக்க வச்சுட்டு வெளியே இருக்க வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட இவளுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விடுங்க, மாத்தி விட்டு என்கிட்ட கூட்டு வாங்க அப்படின்னு சொல்ல 2 வேலைக்கார பொண்ணுங்களும் உள்ள போறாங்க. எங்க என்னங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு யூச்சி கத்த ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் நேரம் ஆகுது. செங்கு நேரா ரூம்குள்ள அவன் அசிஸ்டன்டோட போயிட்டு இருக்கான். பார்த்தா யூச்சிக்கு அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு அந்த வேலைக்கார பொண்ணுங்க இவளை கையெல்லாம் கட்டி போட்டு படுக்க வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு செங்கு பார்க்க, செங்கோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, அவங்க நீங்க சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த பொண்ணை நீங்க அடைய ஆசைப்படுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு செங்கு சொல்றான். யூச்சிய கையை கழட்டி விட வேகமா ஓடி போய் அவ ஒளிஞ்சுக்கிறா. என் ட்ரெஸ் வேற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செங்குவ பக்கத்துல போற மாதிரி போயிட்டு, ஆனா பின்னாடி கபோர்ட்ல இருந்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். இளவரசி என்ன பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்க, நான் இளவரசின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு யூச்சி வேகமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. நல்ல சாப்பாடு கூட இங்க யாரும் கொடுக்கலன்னு. ஏன் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு செங்கு கேட்டுட்டு இருக்கான். தண்ணியில விழுந்தனா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மெமரி லாஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சரியா எதுவும் ஞாபகம் இல்லைன்னு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. அப்போ செங்கு பாக்குறான், 5 வருஷத்துக்கு முன்னாடி கொள்ளைக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க நீங்க ஒரு தடவை, அதுக்கப்புறமா அரண்மனையில எல்லாரும் உங்களை தனிமைப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்ப ராஜாக்கு உடம்பு முடியாம இருக்கதால இளவரசன் இளவரசிலாம் மாறி மாறி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சோ எல்லாருக்கும் பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் தான் உங்களை கூட்டு வந்து இங்க பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்க, ஓ அதான் கதையா அப்படின்னு யூச்சி கேட்டுட்டு இருக்கா. எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு செங்கும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் ஓடி வரான். நாட்டை பத்தி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குன்னு அங்க இருந்து கிளம்பி செங்கு விஷயத்தை கேட்கறதுக்கு போயிடுறான். யூச்சி நடந்து வந்துட்டு இருக்கா. என்ன காப்பாத்துனது இப்ப என்கிட்ட பேசின செங்கு தான் அப்படின்னா, ஏன் அவனுக்கு வந்து என்னை பத்தி எதுவுமே பெருசா ஞாபகம் இல்ல, என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இப்ப நடந்து போயிட்டு இருக்கா. அங்க செங்கோட குரல் கேக்குது, 3வது பிரின்ஸோட கேரக்டர் வேஸ்ட், அவனை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா யாரோ கிளம்பி ஓடுறாங்க. யூச்சி தான் அங்க வந்து ஓட்டு கேட்டுட்டு போயிருப்பா போல. கரெக்டா கீழே ஒரு ஜேடு பென்டன் விழுந்திருக்கு. அங்க செங்கு கிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்டுட்டா போலன்னு கையில மைக் எடுத்து ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற டாக்டர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா மெயின் இடத்துக்கு விஷயங்கள்லாம் போய் சேருது. இது உண்மையாவே ஒரு அந்த காலத்து கதையே கிடையாது. கிட்டத்தட்ட ஃபுல்லா ஒரு செட்டப், ஒரு ஊரையே, அந்த காலத்து ஊர் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும்ல, அதை அப்படியே வாங்கி செட்டப் போட்டு ஆளுங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் டீம், டைரக்ஷன் டீமே இருக்கு. எல்லா இடத்துலயும் கேமராஸ் எல்லாம் வச்சு நடக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீடு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு லீடரா இருக்கிறது யாருன்னு பார்த்தா யூச்சியோட அப்பா தான். யூச்சி இதை கேட்டிருந்தா அப்படின்னா கண்டிப்பா நம்ம நடிக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சிருப்பா. இந்த கதையை அடுத்து எப்படி மேற்கொண்டு கொண்டு போறதுன்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவோட ஸ்டோரியை காட்டுறாங்க. அப்பா இதுக்கும் மேல எனக்கு என்னன்னு தெரியல, நான் அந்த கனவு உலகத்திலே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இந்த டாக்டர் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு அதே வாழ்க்கையை ஒரு தடவை வாழ்ந்து பாக்குறதா, ஒரு வேலை இந்த உலகத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த டாக்டரோட ஒட்டுமொத்த டீம், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு நிறைய நாளைக்கு அந்த இடத்த, அந்த ஊரையே வாடகைக்கு எடுத்து அதுல தேவையான செட்டப் எல்லாம் போட்டு அதே மாதிரி ஆளுங்களையும் வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல டாக்டரா இருந்துட்டு இருக்க நம்ம செங்க கூப்பிட்டு நீ தான் இந்த கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கு நேரா அங்க யூச்சியோட அப்பா கிட்ட உட்காந்து, கவலைப்படாதீங்க, அது அப்படியே ஓட்டு மொத்தமா மறுபடியும் நம்ம போட்டு காட்டுவோம், அவளுக்கு அந்த உலகத்துல வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்போம், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கும் மேல அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட் போடப்பட்டு இவங்க எல்லாம் ரிஹர்சல் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா எல்லா இடத்துலயும் கேமரா பிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் மயக்கத்துல விழுந்த நம்ம யூச்சி இருக்கால, அவங்க எப்படி எந்திரிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் போய் 3rd பிரின்ஸை பாக்குற மாதிரி, அப்புறம் நம்ம ஹீரோவை பாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. என்ன யூச்சி இப்ப கடைசியா இந்த 3வது கேரக்டர் வேணா க்ளோஸ் பண்ணிருங்க வேஸ்ட்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான்ல செங்கு, அதை ஓட்டு கேட்டு இருக்கா. எங்க எல்லாம் பெருசா ஆபத்தாயிருமோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் பயந்து நடுக்கிறாங்க. செங்கு பாக்குறான், நானே யூச்சி என்ன ஸ்டேஜ்ல இருக்கான்னு போய் பாக்குறேன்னு யூச்சியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் செட்டுக்குள்ள வந்துடுறான்.
யூச்சி அவளோட ரூம்ல குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்கா. செங்கு நேரா கதவை தட்டிட்டு உள்ள போலான்னு பாக்குறான். யூச்சி அவன் அட்டாக் பண்றதுக்கு கையில கத்தியோட வந்துட்டு இருக்க. என்ன பண்ற அப்படின்னு செங்கு கேட்டுட்டு இருக்கான். நீங்க ஒரு நல்ல ஆளே கிடையாது, பாவம் அந்த பையன், அதான் 3வது இளவரசன், அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்க, எனது அப்படிதான் இவ புரிஞ்சிட்டு இருக்காளா? கேரக்டர் காலி பண்ண சொன்னதை கொலை பண்ண சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காளா? ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டுட்டு, ஹலோ, நான் ஏன் 3rd பிரின்ஸ கொல்ல போறேன், அப்பெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு செங்கு சமாளிக்கிறான். நானும் அவனும் ஒன்னா ஒரே வீட்டுல பல வருஷம் வளர்ந்தவங்க, அவனை நான் கொல்லலாம் மாட்டேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல அப்படியான்னு யூச்சி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே அடுத்து ராஜா கிட்ட இருந்து ஒரு ராஜ உத்தரவு வருது. யூச்சிய மறுபடியும் அரண்மனைக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அரண்மனைக்கு போறேனா அப்படின்னு யூச்சி கேட்க, அதுக்குள்ள ராஜாவோட அசிஸ்டன்ட் கிட்ட அடுத்த ஒரு ஆள் வராங்க. இப்போதைக்கு அரண்மனையில நிலைமை சரியில்லை அப்படிங்கறதாலையும், யூச்சி ரொம்ப நாளா இங்க இருந்து மேனஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்லாம தெரியாம போயிடுச்சுங்கிறதாலையும் இந்த இடத்துல இருந்து மேனஸ் எல்லாம் கத்துட்டு அப்புறமா வர சொல்லியிருக்காரு ராஜான்னு சொல்ல யூச்சி அப்செட் ஆயிடுறா. செங்கு பாக்குறான், நம்ம போற பிளான் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். மறுபடியும் செங்கு வந்து இங்க டைரக்டர் யூச்சியோட அப்பா கிட்ட எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிக்க, இந்த 3வது பிரின்ஸா ஒருத்தன் வந்துட்டு இருந்தான்ல, அவன் ஒரு டாக்டர்ல ஒருத்தரோட பையனா, செங்கோட அங்கிள் பையன் தான் அவனா. அவன் பேசிட்டு இருக்கான், ஏண்டா என் கதையை எப்படி சின்னதாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். யூச்சியோட அப்பா சொல்றாரு, செங் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலான்னு சொல்ல, எனக்கு ஒரு போன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு செங்கு வெளியே போறான். இந்த ஊரு, இந்த வில்லேஜ் இருக்குல்ல, அதை வாடகைக்கு கேட்டு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அங்கிள் கூட கேட்டிருக்காரு அப்படின்னு யாரோ சொல்ல, எவ்வளவு கேட்டாலும் சரி, எவ்வளவு காசு தரேன்னு சொன்னாலும் சரி, அதை விட நான் டபுள் மடங்கு காசு தரேன், இந்த இடத்த நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு செங்கு சொல்லிட்டு இருக்கான். செங்கு யோசிச்சு பாக்குறான், இப்ப நம்ம யூச்சியா அன்னைக்கு பார்த்தான்ல ஹாஸ்பிட்டல்ல, அப்ப ஏற்கனவே யூச்சியா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. செங்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு நெருப்பு ஆக்சிடென்ட்ல ஸ்கூல்ல இருக்கும் போது மாட்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யூச்சி தான் வந்திருக்கா. வா நான் உன்னை காப்பாத்துறேன்னு காப்பாத்திட்டு போயிருக்கா. என் உயிரையே காப்பாத்தி எனக்கு மறுபடியும் வாழ்க்கை தந்த அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கு, அவளை காப்பாத்தாம கண்டிப்பா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு காசா இருந்தாலும் செலவு பண்றதுக்கு செங்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுறான். இங்க யூச்சி கிட்ட வேலைக்கார பொண்ணு வந்துட்டு இருக்கா. நீங்க எதா இருந்தாலும் ட்ரெஸ் மாத்துறதுன்னா அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் மாத்துங்கன்னு சொல்றா. ஏன் நம்ம வீடு தானே, இங்க மாத்துனா என்ன அப்படின்னு யூச்சி கேட்டுட்டு இருக்கா. இல்ல பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அடக்கமா தான் இருக்கணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா மத்த இடத்துல எல்லாம் கேமரா இருக்கு, அங்க மட்டும் தான் கேமரா இல்லைன்னு சொல்லிட்டு. சரி அதுவும் கரெக்ட் தான், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு உள்ள வரா. உள்ள பார்த்தா இது செங்கோட ஏரியா தானே, அங்க ஒரு பெரிய ஒரு ஆர்மர் ஒண்ணு இருக்கு, போர் வீரர் ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல இவ வந்து பாக்குறதுக்கு ட்ரை பண்றா. மேல ஒரு துணி போட்டு மூடி இருக்கு. அதுக்கு உள்ள போலாம் அப்படின்னு நினைக்க கரெக்டா அப்பன்னு பார்த்து செங்கு வந்துடுறான். அந்த துணி இவ மேல விழுந்துருது. அதை எடுத்துட்டு செங்கு இவ பக்கத்துல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்க ஈஷு தானே அப்படின்னு கேட்க, இல்லையே நான் கிடையாது ஈஷு, என் பேர் செங்கு, உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேக்குறான். ஆனா அவரை தான் சின்ன தளபதினு கூப்பிடுவாங்க, உங்களையும் அப்படி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்ல, ஆமா நான் தான் சின்ன தளபதி, ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு யூச்சி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. எதுக்காக அந்த ஈஷுவை தான் கூப்பிடுவாங்க சின்ன தளபதினு, இவரை கூப்பிடுறாங்க, இவர் தான் அவரா இல்ல நான் தேடுற ஆள் வேறையா அப்படின்னு யூச்சி யோசிக்கிறா. அன்னைக்கு நைட்டு வெளியே வரும்போது செங்க பாட்டுக்கு உட்காந்து ஒரு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். இந்த பாட்டா அப்படின்னு கேட்டுட்டு யூச்சி பக்கத்துல வந்து நிக்கிறா. உங்களை மாதிரி சண்டை போடுற ஒரு ஆளுக்கு மியூசிக் கூட வாசிக்க வருமோ அப்படின்னு. நான் என்னைக்கும் உங்ககிட்ட போய் சொல்லல, இதுவரையும் நான் அப்பாவிங்களை கொன்னதே கிடையாது, நான் அவ்வளவு ஒன்னும் கெட்டவன் கிடையாது அப்படின்னு செங்கு சொல்லிட்டு இருக்கான். அவன் வாசிக்கிற பாட்டு கேட்டுட்டு இந்த பாட்டா, இதுவும் எனக்கு தெரிஞ்ச பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு யூச்சி மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு கெட்டவன் ஒருத்தன் நம்ம செங்க அட்டாக் பண்றதுக்கு வர யூச்சியை போய் முதல்ல செங்கு காப்பாத்த ஆரம்பிக்கிறான். நடக்கிற சண்டையில லைட்டா அவனுக்கு அடிபடுற மாதிரி இருக்கு. செங்கவன் பக்கத்துல போயிட்டு என்னையா பண்ற, இந்த ஸ்கிரிப்டை யார் என்கிட்ட முன்னாடியே சொல்லலையேன்னு கேட்க, சாவுடா அப்படின்னு தோள்பட்டை கிட்ட குத்திட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். ஆளுங்க வராங்க, செங்க காப்பாத்துறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உள்ள கூட்டு போறாங்க. நம்ம யூச்சிய உள்ள விடாம அசிஸ்டன்ட் தடுத்து நிறுத்திடுறான். பார்த்தா ஃபேக்கு கத்தி தான், அதை வச்சு குத்துற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒண்ணு போட்டிருக்காங்க. சடனா இப்படி ஏதாவது பண்ணா யூச்சிக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாக்கலாம், ஸ்கிரிப்ட் மேல போதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. செங்கு பாக்குறான், இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, ஏன்னா அப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். செங்குக்கு ஒரே ஒரு யோசனை தான், இவளுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்கல்ல அந்த டாக்டர், ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களாம், அவங்க வர வரையா இவன் தான் கண்டக்ட் பண்ணணும். ஆனா எதுக்காக அதே லைஃபையே மறுபடியும் வாழணும், அந்த டாக்டர் ஏதாவது மனசுக்குள்ள ஐடியா வச்சிருப்பாங்க, அப்ப கூட ஏன் அதை இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு புரியல, அதை வாழ்றதால இவளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு செங்கு யோசிக்கிறான். சத்தியமா அவனுக்கு ஐடியாவே இல்ல. யூச்சி அடுத்த நாள் செங்குக்காக பார்த்து பார்த்து குக்கெல்லாம் பண்ணிட்டு, நீங்க ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கும்ல, என்ன காப்பாத்த போய் அடிபட்டீங்க, நானே குக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. யூச்சியோட அப்பா நம்ம பொண்ணை பார்த்தல, எவ்வளவு கேரிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. யூச்சி மறுபடியும் வீட்டுக்கு வரா. வந்துட்டு இங்க பாருங்க நான் போய் மருந்து போட்டு வரேன் அப்படின்னு செங்குக்கு மருந்து கொடுக்கறதுக்கு போறா. ஐயோ அதுவே ஃபேக் காயம், மருந்து வேற யாராவது கொடுப்பாங்களான்னு வேலைக்கார பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. போய் அசிஸ்டன்ட்
இல்லங்க ஆம்பளைக்கெல்லாம் மருந்து போடக்கோ போக கூடாது நீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். ஆனா யூச்சி அதையும் தாண்டி உள்ள போயிடுறா. செங்கு பாத்துட்டு இருக்கான். இப்பதாங்க கட்டு போட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல நான் கட்டு போட்டே தீருவேன்னு சொல்லிட்டு சட்டையை கழட்ட இவ ட்ரை பண்ண 2 பேரும் சேர்ந்து பொத்துன்னு கட்டில விழுந்துடுறாங்க. செங்கு பாக்குறான் இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சமா இன்டிமிடேட் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வரான். என்ன இன்னும் கட்டு போட்டே இருக்கணுமா என்ன, சட்டைய வேணா கழட்டவா, வேணா என்ன தொட்டு பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு அவ கிட்ட போயிட்டு வேணும்னே வம்பலுக்கு ஆரம்பிக்க யூச்சி பயந்து போயிடுறா. காயத்துல ரத்தம் வர மாதிரி இருக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி செங்கு யாராவது பாத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்ணிருப்பான் போல. அசிஸ்டன்ட் வேஷம் போட்டிருக்க பையன் வரான். கேமரா ஸ்கிரீன் வர போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்க இல்ல அந்த பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு செங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். யூச்சி நேரா வீட்டுக்கு வரும்போது அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்கா. யூச்சி வரா, அவளை பாத்துடுறா. என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அவளை வேகமா கட்டில தள்ளி என்ன ஸ்பை பண்றதுக்காக இங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க இல்லன்னு அந்த பொண்ணு பயந்துட்டே சொல்றா இல்லீங்களா. அப்போ உன்னை என்ன பண்றேன் பாருன்னு கையில ஹேர்பின் எடுத்து அவ கழுத்துல குத்துற மாதிரி போயிட்டு இருக்க. அந்த பொண்ணு பயந்து போயிட்டு என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. கட்டில சுத்தி ஸ்கிரீன் போட்டிருக்கு, சோ கேமரால எதுவுமே பதிவாகல, இவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு இந்த ஷூட்டிங் பண்றவங்க கூட பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம யூச்சி வந்து பாக்ஸ்ல 2-3 லெட்டர் மாதிரி வச்சிருக்கா. அதை எடுத்து லிங்லாக்ட கொடுக்குறா. இங்க பாரு கத்தாத சத்தம் போடாத, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, ஆனா இங்க கேமரா எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதுல எழுதி இருக்கு. லிங்லாவே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. யூஜி மயங்கி விழுந்து இங்க எந்திரிச்சு போவே கேமராவெல்லாம் நோட் பண்ணிருக்கா. இது எல்லாமே ஒரு டிராமான்னு தெரியுது. ஆனா இவ்வளவு நிறைய உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையில வந்து கலந்துட்டு இருக்காளாம். நான் வந்து உன்னை ஆளா மாத்திக்கிறேன், 2 பேரும் இந்த கதையில நடக்கிறத கண்டுபிடிக்கலாம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு யூஜி கேட்டிருக்கா. லிங்லா உடனே அவளோட ஆளா மாறிடுறா. அங்க நேரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு ஒன்னும் இல்ல என்ன மிரட்டி விசாரிச்சாங்க, செங்க பத்தி விசாரிச்சாங்க, வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்களும் நம்பிடுறாங்க. அன்னைக்கு யூச்சி ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது செங்க வந்துடுறான். அவளுக்கு வந்து ஊஞ்சல் எல்லாம் ஆட்டி விட்டுட்டு இருக்கான். லிங்லா இதை பாத்துட்டு இருக்கா. இதான் ஒரிஜினல் ஸ்கிரிப்டாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அசிஸ்டண்டா அங்க இருக்கவன் பாக்குறான். பாத்துக்கலாம் விடு, அவங்க போன போக்கிலே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லிங்லாவை கூப்பிட்டு இங்க வந்து மறுபடியும் செங்கு கேக்குறான், வேற ஏதாவது உன்கிட்ட அவ சொன்னாலான்னு. ரீயூனியன் நடக்கிற நேரம் வந்துருச்சுன்னு மட்டும் அவங்க சொன்னாங்கன்னு லிங்லா சொல்ல, ரீயூனியனா என்னவா இருக்கும் அப்படின்னு செங்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். யூச்சி பாத்துட்டு இருக்கா. இந்த நேரத்துக்கு ஒருத்தங்க கண்டிப்பா என்ன பார்க்க வந்திருக்கணும், ஏன் இந்த மாதிரி வரல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கா. செங்கங்க வந்து இவர்தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்களான்னு கேட்க கனவுல மாஸ்க் போட்டு வந்து ஒருத்தனை காப்பாத்திருப்பான்ல, கண்ணு மட்டும் தான் அவ பாத்திருப்பா. அப்படி கண்ணு தெரியற மாதிரி மாஸ்கோட அதே உருவத்தை வரைஞ்சு வச்சிருக்கா. கண்ணை மட்டும் வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும், நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து அசிஸ்டன்ட்லாம் எட்டி பாக்குறான். எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லுங்கன்னு. வீரமான ஆளு, நல்லா நடிப்பாரு, நிறைய புக்கு படிப்பாரு, ரொம்ப அறிவாளி, பெரிய குடும்பத்துல பிறந்தவர்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே என்ன கேக்குற மாதிரியே இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். செங்கு பாக்குறான், டே அது அப்படியே என்ன மாதிரி இருக்கு, ஒன்ன மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்கான் பாரு வெக்கம் கட்டவன் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்ட ஆரம்பிக்கிறான். வேற ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு கேட்க அடுத்த க்ளூ ஒன்ன நம்ம யூச்சி எடுத்துட்டு இருக்கா. இந்த கவிதையை படிங்களா அப்படின்னு. அதுல ஒரு காதல் கவிதை இருக்கு. இந்த கவிதை எடுத்துட்டு நான் வேணா செய்யறதுக்கு ட்ரை பண்றேங்க அப்படின்னு செங்கு போயிட்டு இருக்கான். யூச்சி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. எப்பவுமே இவளுக்கு பயங்கரமா தூக்கமே வராம டிப்ரெஷன்ல இருக்கும் போதெல்லாம் நைட்டு ஃபுல்லா கதறி அழுதுட்டு இருந்திருக்கா. அப்பதான் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கா டெய்லி நைட்டு. அந்த குரல் இவளுக்கு கம்பெனி கொடுத்து மனசுக்கு ரொம்ப இதமா வச்சிருந்திருக்கு. அது கேட்டுட்டே இருந்திருக்கும் போதுதான் அன்னைக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது பக்கத்து ரூம்ல கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ வெட்டி பார்த்தால செங்கு பேசிட்டு இருக்கும் போது அந்த குரல் அவனோட குரல் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இத்தனை நாள் நம்ம பாட்காஸ்ட்லயே பார்த்தோம், நேர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லெட்டர்லாம் எழுதியிருக்கா. நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லெட்டர் எழுதும் போதே எனக்கு பிடிச்ச போயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயமையும் கொடுத்திருக்கா. அதை பார்த்துட்டு கூட எந்த ரியாக்ஷனும் பண்ணல. ஒரு வேலை இவன் என்ன மறந்து போயிட்டானா, இல்ல நான் தேடுற ஆள் இவன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து யூச்சி மறுபடியும் கிளம்பி போறா. செங்கவன் ஜூனியர் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யூச்சி என்கிட்ட பாதி போயம் கொடுத்தா. அதோட மீதி போயம் என்னவா இருக்கும், அதை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜூனியர் பாக்குறான். சீனியர், உங்களுக்கே தோணல நீங்க அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காதல்ல விழுந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நான் எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அப்ப அந்த பொண்ணுதான் என்ன காப்பாத்துனான்னு சொல்ல, ஓ அதான் அந்த ஸ்பெஷல் பாசமா அப்படின்னு ஜூனியர் பாத்துட்டு இருக்கான். அப்பயே அந்த பொண்ணுக்கு உங்களை அடையாளம் தெரியலன்னு. என்ன ஒரு தடவை தான் காப்பாத்துனா, அதுக்கப்புறமா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. அது சம்மர் கேம்ப் ஃபாரின்ல நடந்ததுங்கிறதால அதுக்கப்புறமா அவளை பாக்குற சான்ஸும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவளோட ஐடி கார்டை பார்க்கும் போதுதான் ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த பொண்ணுதான் அவங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு செங்க சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு. இந்த கவசத்தை தானே அவ போட்டு வரணும்னு ஆசைப்படுறா, இத போட்டு போனா என்னன்னு கேட்க செங்கு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இத போட்டா கண்டிப்பா நம்புவா, க்ளோஸ் ஆயிருவான்னு அவனுக்கும் தெரியுது. இன்னொரு பக்கம் ஒரு பையன் தேர்ட் பிரின்ஸா வந்தான்ல, அவன் பேரு மூயூவா. அவன் யோசிக்கிறான், எப்படியாவது யூச்சி கிட்ட க்ளோஸ் ஆகணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அப்ப அவனுக்கும் ஏதோ ஒரு ஐடியா வருது.
அதுக்குள்ள செங்க அந்த தளபதியோட யூனிஃபார்மை எடுத்து போட்டுக்கிறான். இந்த யூனிஃபார்மை பார்த்துட்டு அந்த பொண்ணு கண்டிப்பா உங்களை நம்பிடுவாங்க. நீங்க தான் அந்த பையன், உங்க மேல கண்டிப்பா பாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செங்க அங்க இருந்து போலான்னு பாக்குறான். அதுக்குள்ள பார்த்தா அங்க இன்னொரு ஆள் அதே மாதிரி தளபதி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு யூச்சிய தொட்டு பேசிட்டு இருக்கான். செங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. யூச்சி அந்த கைய தள்ளி விடுறா. பார்த்தா வந்திருக்கிறது அந்த தேர்ட் பிரின்ஸா இருந்தான்ல மூயு, அவன் தான் வந்திருக்கான். இவனுக்கும் அதே ஐடியா தான் வந்திருக்கு. இந்த காஸ்டியூம் போட்டு போனா நம்மள கம்ப்ளீட்டா நம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அந்த சின்ன தளபதி, நான் தான் சின்ன தளபதினு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. யூச்சி பாக்குறா, இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு, நான் ஒரு பையனை தேடி வந்தா இந்த ரெண்டு பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்காங்களேன்னு. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ கிளம்பி போயிடுறா. ஆனா இங்க இருந்து கிளம்புனா இன்னொருத்தன் போய் நேரா யூச்சி கிட்ட பேசிடுவானு போட்டி போட்டு ரெண்டு பேரும் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. டைம் ஓடிட்டே இருக்கு, வேத்து வலிய ஆரம்பிக்குது. அங்க வர வேலைக்கார பொண்ணு லிங்லா பாத்துட்டு, அதுக்குதான் ஆம்பளைங்கள சொல்லுவாங்க எந்நேரம் பார்த்தாலும் ஆம்பளையாவே ஆக மாட்டாங்க, பசங்களாவே இருப்பாங்களாம், பாய்ஸ்ன்னு சொல்றது உண்மைதான் போலியன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவ போயிட்டு இருக்கா. கடைசியா ஒரு வழியா ரெண்டு பேரும் அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்க, யூச்சி எங்க வரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு செங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மூயும் கால் நல்லா புடிச்சிட்டு இருக்கு. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்தது. காலை தட்டி தட்டி அங்க இருந்து போயிட்டு இருக்கான். யூச்சி என்கிட்ட என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ எதுக்கு அவன் சொன்னதெல்லாம் நம்புற, அவன் சின்ன தளபதினு எப்படி நம்புன அப்படின்னு செங்கு கேட்க, மீதி பாதி போயம அவர் தான் சொன்னாருன்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு செங்கு கேட்டுட்டு இருக்கான். யூச்சி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா. மீதி பாதி போயம் யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. செங்கு தான் வந்துட்டு இருக்கான் போல அப்படின்னு பாக்குறா. ஆனா வந்துட்டு இருக்கிறது மூயு. இங்க பாரு, எனக்கு இந்த போயம் தெரியும், யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, இதுக்கும் மேல எதுக்கு மறைச்சிட்டு இருக்க, நீ தேடிட்டு இருக்க பையன் நான் தான் அப்படின்னு சொல்றான். உங்களை மாதிரி தெரியலையேன்னு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. இந்த கதையெல்லாம் வேகமா சொல்லிட்டு இருக்கா யூச்சி செங்கு கிட்ட. ஏன் இந்த போயம் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்க, ஆமா அந்த போயம் ரொம்ப முக்கியம், ஏன் இந்த போயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி மறுபடியும் கேக்குறா. அது தெரிஞ்சுதான் ஆகணுமா எனக்குன்னு செங்கு கேட்க, இல்ல பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு யூச்சி அங்க இருந்து போயிடுறா. செங்குக்கு பிளாகரா இருக்கும் போது இவதான அந்த பாட்டை அமைச்சிருந்தா. சோ ஒருவேளை இவன் மீதி பாட்ட சொன்னா இவன் தான் அந்த பிளாகருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் இல்ல அப்படின்னு சொல்லவும் இன்னும் பயங்கரமா யூச்சிக்கு அப்செட் ஆயிடுது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு செங்கு கிட்ட போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து உங்க வேலைக்கார பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல, யூச்சி நேரா கிளம்பி உள்ள ஓடி போறா. பாத்துட்டங்க லிங்க்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. உன்னை கூப்பிடணும்னா ஏதாவது காரணம் சொன்னல, அதான் எனக்கு ஆபத்துன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொன்னேன், என்ன ஆச்சு உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, வாய்ஸ் எல்லாம் அப்படியே இந்த பிளாகர் பாட்காஸ்ட் பண்ணவரோட வாய்ஸ் தான் இருந்தது. ஆனா போயதை கொண்டு வந்து கொடுத்தது மூயு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு யூச்சி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா மூயு கிட்ட கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க மூயுவோட அப்பாலாம். எதுக்குடா நீ நடுவுல போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, யூச்சியோட அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கொடுங்க அங்கிள், நான் போய் தளபதியா நடிக்கிறேன் உங்க பொண்ணு கிட்ட, கரெக்டா நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. தம்பி ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க இருந்து கிளம்பி போறீங்களா, யூச்சியே முடிவு பண்ணட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் வச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு டேப்லெட் எடுத்து அவர் வாயில போட்டுக்கிறாரு. அந்த போயமும் அவர்கிட்ட இருக்கு. அதை எடுத்து படிச்சுட்டு லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளவு நேரங்க ஃபுல் டைம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. அந்த இடத்துக்கு செங்கு வரான். உங்களுக்கு எல்லாம் இன்னையில இருந்து டபுள் பேமெண்ட் ஓகேவா, நீங்க வேலை பாக்குறீங்களான்னு கேட்க, டபுள் பேமெண்டா, அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஊர்லயே ஒரு மூலையில ஃபயர் வந்துருச்சு போல, ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. செங்கங்க வரான். யார் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்க, லிங்லா அங்க அந்த இடத்துல தான் யூச்சி இருந்தா மக்களை காப்பாத்துறதுக்கு அங்க ஓடி போயிட்டான்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு செங்க நேரா உள்ள ஓடிட்டு இருக்கான். உள்ள ஓடி போறவன் அவனுக்கு ஆல்ரெடி ஃபயர்னா ட்ராமா இருக்கு, பயம் இருக்குல்ல, உள்ள போயிட்டு பயந்து போயிடுறான். ஆனா அதுக்குள்ளயும் நம்ம யூச்சிய பார்த்து அவள அப்படியே மயக்கத்துல இருக்கா, தூக்கி காப்பாத்தி நேரா வெளியே கொண்டு வந்துடுறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து யூச்சியோட அப்பா எந்திரிக்கிறாரு. இத முன்னாடியே என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்க, நீங்க அந்த டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிட்டீங்க அப்படின்னு அங்க மூயுவோட அப்பா சொல்லிட்டு இருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்ல என் பொண்ணுக்குன்னு கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக தேவையில்ல, இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் யூச்சியோட அப்பாக்கு நிம்மதியா இருக்கு. யூச்சி மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. லிங்லா அங்க வந்துடுறா. எந்த பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு கேட்க, அவர் தான் உங்களை காப்பாத்தி கூட்டு வந்தாரு, அவருக்கு ஆல்ரெடி ஃபயர்னா பயம், அதை தாண்டி செங்கு உங்களை காப்பாத்தினாருன்னு சொல்ல யூச்சி ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஏற்கனவே அந்த பிளாகருக்கு அந்த பாட்டை மெயில் அனுப்பி எனக்கு தண்ணினா ட்ராமா இருக்குன்னு சொல்ல, எனக்கு கூட ஃபயர்னா ட்ராமா இருக்கு, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல பயம் இருக்கும், கவலைப்படாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் தேடிட்டு இருந்த பையன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூச்சிக்கு நல்லா தெளிவாவே தெரிஞ்சிருச்சு. யூச்சி செங்கன்னு கத்திட்டே ஓடி போயிட்டு இருக்கா. செங்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். என்னாச்சு, உடம்பு ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கான். யூச்சி வேகமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நான் நினைச்ச பையன் நீதான் அப்படின்னு சொல்ல, செங்கு யோசிக்கிறான். ஃபயர்ல இருந்து என்ன காப்பாத்தினால சின்ன வயசுல, அது ஞாபகம் வந்துருச்சு போலன்னு யோசிக்க, என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு கேட்க, நீதான் அந்த தளபதி அப்படின்னு யூச்சி வேணும்னே மாத்தி சொல்லிட்டு இருக்கா.
இது கேட்டு செங்குக்கு அப்செட் ஆயிடுது. இன்னும் சின்ன வயசு கதை ஞாபகம் வரலையான்னு தனியா ரூம்க்கு வந்துடுறான். அவன் ஜூனியரோட சேர்ந்து அவன் பாட்டுக்கு ஒயின் குடிச்சிட்டு இருக்கான். இப்போ என்ன வேற என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? அதான் அந்த பொண்ணு உங்ககிட்ட க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இல்ல அது பத்தாது என்ன ஞாபகம் இல்ல அவளுக்குன்னு செங்கு புலம்ப ஆரம்பிக்கிறான். யூச்சி இன்னொரு பக்கம் தனியா போயிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கான். நான் தேன்னால கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மூயு மறுபடியும் போன் பேசிட்டு ரோஸ் வேணும்னு கேட்டான்ல எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நேரா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். கரெக்டா அங்க செங்கு வந்துடுறான். எதுக்கு இந்த மாதிரி போன் பேசிட்டே வெளியே வர? யூச்சி பார்த்தா என்ன ஆவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே யூச்சி எங்க வந்துடுறா. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அங்க இருந்து இந்த மூயு ஓடி போறான்னு ட்ரை பண்றவன் பொத்துன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து போன் கீழே விழுந்துருது. அத பாத்துட்டு ஆளாளுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூச்சியும் அமைதியா பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் கிளம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போயிடுறாங்க. போனை கூட எடுக்காம. மூயுவை பார்த்து செங்கு கேக்குறான், ஏதாவது ஐடியா வச்சிருக்கியான்னு. வச்சிருக்கேன். அவ பாத்தியா, அவளுக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கு. இப்ப அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கா. சோ அவளுக்கு போன் எல்லாம் தெரியும், ஆனா அதை காட்டிக்கதான் முடியாது. இப்ப என் கையில போனை பார்த்ததால நானும் டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கேங்கிற விஷயத்த அப்படி சும்மா சொல்லிவிட போறேன். நம்பிடுவால அப்படின்னு மூயு கேக்குறான். கரெக்டான ஐடியா அப்படின்னு யூச்சி சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டு மூயு அங்கிருந்து பந்தெல்லாம் தூக்கிட்டு போக சொல்லிடுறான். அவன் அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. செங்கு உள்ள போறான். யூச்சிய பாக்குறான். இது பேரு போன், இது ஒரு மேஜிக்கலான பொருள், இதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஏஞ்சி போக ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி கூப்பிட்டு இருக்கா. செங்கு பக்கத்துல போயிட்டு என்னன்னு கேட்க, நீங்க போட்டது பேரு பாஸ்வேர்ட் தானே, இந்த போனுக்கு சார்ஜ் போடணும் தானே, இது காலி ஆயிடுச்சுன்னா இங்க போட கூட முடியாது தானே. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தை பேசிட்டு இருக்காங்க. நீயும் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கியா, நானும் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இங்க மத்தவங்க எல்லாம் அதை பாத்துட்டு பரவாயில்லையே, இந்த ப்ராப்ளம் இவ்வளவு ஸ்மூத்தா போகும் நினைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காங்க. யூச்சியோட அப்பா கூட அங்க மூயு போயிடுறான். அங்கிள் இதெல்லாம் என்னோட பிளான் அங்கிள், அது திருட்டுத்தனமா போய் அவன் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான், இதை நான் தான் பிளான் பண்ணேன்னு சொல்ல, போ நான்லாம் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு யூச்சியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. யூச்சி செங்கு ரெண்டு பேரும் ஒன்னா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் யூச்சி சொல்றா. செங்கு எதுக்குன்னு கேட்க, எதுக்குன்னு சொல்ல தெரியல, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு உனக்கு உன் பழைய மாடர்ன் உலகத்தை மிஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறா. அங்க நம்ம ஈஸியா இருக்கலாம்ல, இங்க கஷ்டப்படணும், மிஸ் பண்றங்கிறது என்னமோ உண்மைதான். ஆமா உன் கண்ணுல இப்ப சொல்லு, என் மேல இவ்வளவு பாசம் காட்டுற, தேங்க்ஸ் எல்லாம் கூட சொன்ன, உன் கண்ணுக்கு நான் இன்னும் அந்த தளபதியா தெரியறேனா இல்ல செங்கா தெரியறேனா மாடர்ன் உலகத்துல இருந்து சொல்லுன்னு கேட்க, தளபதியா உன்னை நினைச்சது உண்மைதான், ஆனா என் கண்ணுக்கு நீ முக்காவாசி நேரம் செங்கா தான் தெரியற, அதாவது மாடர்ன் ஆளா தான் தெரியறன்னு சொல்லிட்டு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. அப்போ சரி ட்ரை பண்ணிடலாமா, உன் மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இருக்கான். யூச்சி டென்ஷன் ஆயிட்டு இருக்க, இப்ப யாரா நான் உனக்கு தெரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப பாக்கும்போது தளபதி மாதிரி தெரியுதுன்னு சொல்ல செங்கு வேகமா தள்ளி போயிடுறான். உனக்கு ஒரு முத்தமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நான் என்ன தளபதி கிடையாது, செங்கு தான் சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். யூச்சி அமைதியா உட்காந்துருக்கா. செங்கு அவன் கையில ஃப்ளூட் எடுக்கிறான். இதை நான் வாசிச்சு நீ கேட்கணும்னு சொன்னல, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. எனக்கு சும்மா சொன்னப்பா அப்படின்னு யூச்சி சொல்ல, அசால்ட்டா சொல்ற ஒருத்தங்களோட வார்த்தை கூட சரியா கேக்குறவங்களுக்கு சத்திய வாக்கா இருக்கும். அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம பாட்டுக்கு ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல அப்படியே அவனை பாசமா பாத்துட்டே யூச்சி அவன் மேல தூங்கியே விழுந்துடுறா. செங்க அவளையே பாத்துட்டு இருக்கான். இந்த நடக்கிறதெல்லாம் யூச்சியோட அப்பா பாத்துட்டு போயிட்டு சந்தோஷமா வெளியே நிக்கிறாரு நிலாவை பாத்துட்டு. பக்கத்துல உங்க ஒய்ஃப் நிக்கிறாங்க. நம்ம பொண்ணு பார்த்தல, நம்மள ஷூட்டிங் எடுத்தோம்ல அந்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு ராணி போல, இல்ல ராணி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ கரெக்டா மூயுவோட அப்பா அங்க வராரு. யூச்சியோட அப்பா திரும்பி பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாரு. ஆனா மூயுவோட அப்பா இவர் எதுக்கு தனியா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்க நம்ம யூச்சியோட அம்மா, இவர் இந்த மூயுவோட அப்பா இருக்காருல, அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை, எம்டியா தான் அந்த ஸ்பேஸ் இருக்கு. இங்க அடுத்த நாள் செங்கு லிங்லாவை கூப்பிட்டு யூச்சிய பத்தி ஏதேதோ விசாரிக்கிறான். அப்புறம் என்ன பத்தி மனசுல ஏதாவது பாசமா இருக்காளா அப்படின்னு ஒரு வழியா கேட்டுடுறான். இததான் கேட்க வந்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்த பத்தி எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கணும், உங்க மேல அவங்க நிஜமாவே பாசமா தான் ஃபீல் பண்றாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. செங்கு பாக்குறான். சரி ஓகே, அப்ப நான் யூச்சிய பாக்க இப்ப கிளம்பி போகணும் அப்படின்னு யோசிக்கிறான். கரெக்டா யூச்சி கிட்ட லிங்லா சொல்றா, உங்களை பாக்குறதுக்கு வரணும்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா அதுக்குள்ள மூயு இருக்கான்ல, அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான், அதனால வரல அப்படின்னு சொல்ல யூச்சி பாக்குறா, இந்த மூயு வர ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கானே அப்படின்னு. கரெக்டா யூச்சியே வரா. நம்ம செங்கு இருக்கிற இடத்துக்கு மூயுவும் அங்க உட்காந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் நடுவுல சேர போட்டு இவ்வளவு உட்கார வேற வச்சுட்டாங்க. யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு அப்ப தகவல் வர செங்கு வேகமா ஓடி போய் பாக்குறான். யூச்சி அங்கே இருக்க சொல்லிட்டு, என்னாச்சு, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லையே யாரும் இறந்தெல்லாம் போகல, என்னப்பா கேக்குறேன்னு மூயுவோட அப்பா கேக்குறாரு. அப்ப எப்படி தகவல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு செங்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த மூயுவே வேணும்னே யூச்சியோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்கான்னு தெரியுது. வேகமா செங்கு யூச்சியை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த மூயு இருக்கான்ல, நேரா யூச்சியை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்வரி மாதிரி நிறைய பேரை டெட் பாடி மாதிரி படுக்க வச்சிருக்கான். இந்த டெட் பாடி பாத்தியா, இந்த டெட் பாடி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான்.
இதெல்லாம் பார்த்து எனக்கு பயமே இல்லைன்னு யூச்சி சொல்றா. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பட்டமா தெரிய ஆரம்பிக்குது. என்ன எதுக்குமே பயப்பட மாட்றா. இங்க வந்து பாரு வீங்கி போன பணம் தண்ணியில விழுந்து வீங்கி போயிடுச்சுன்னு சொல்ல யூச்சிக்கு தண்ணினாலே பயம் இருக்கும். ஏன்னா வந்து கனவுல தண்ணியில விழுந்துதான் இறந்து போனாங்கிறதால அந்த பாடிய பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நடுங்கி போய் நிக்கிறா. செங்கு அங்க வரான். நடுவுல நிக்கிற அந்த மூயுவை தள்ளி விட்டுட்டு யூச்சிய கட்டி புடிச்சுக்கிறான். ஒன்னும் பயப்படாத, நான் வந்துட்டு உன்னை பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் மட்டும் வெளியே போயிரு, அதுக்கப்புறமா நான் உன்னை வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். யூச்சியும் அதே மாதிரி வெளியே போயிடுறா. செங்கு பக்கத்துல வந்துட்டு அறிவுன்னு உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? அவளுக்கு ஆல்ரெடி தண்ணியில விழுந்து டிராமா இருக்கு. தண்ணியில விழுந்த போனோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டிட்டு இருக்க, அறிவிலையா உனக்குன்னு கேட்டுட்டு, நீ இந்த தளபதி வேஷத்துல நடிக்கணும்னு நினைச்ச, உனக்கு அது கொடுக்காதனால இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தையே கிரியேட் பண்ண பாக்குற, நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா அப்படின்னு கத்திட்டு நம்ம செங்கு வெளியே வந்துட்டு இருக்கான். யூச்சி வெளியே தான் நின்னுட்டு இருக்கா. இவனை பார்த்ததும் ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிறா. ஏன் முகம்லாம் வெளுத்திருக்கு, பயப்படாத நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு செங்கு அப்படியே அவளுக்கே பாத்துட்டு இருக்கான். வெளியே போலாமா, மார்க்கெட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு நேரா மார்க்கெட்டுக்கு கூட்டு வர, அங்க ஏற்கனவே ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டமா வந்து சுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நடுவுல இந்த மூயுவும் நான் சுத்த வேண்டியது, இவன் சுத்துறான் பாருன்னு திட்டிட்டுன்னு சொல்லிட்டு சோகமா பாத்துட்டு இருக்கான். செங்கு நம்ம யூச்சிக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, இதை சாப்பிட்டு பாரு செம்மையா இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க ஒரு கடையில பூ விக்கிறாங்க. அந்த கடையில பூ வாங்கி யூச்சி செங்குக்கு கொடுக்குறா. பொண்ணுங்களுக்கு தானே பசங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம செங்கு கேட்டுட்டு இருக்கான். இந்த பூக்கு பேரு பெல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன்னு சொல்ல யூச்சி, ஆனா நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லணும், அது என்னன்னா அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். கரெக்டா பின்னாடி இருக்க ஒரு பெரிய மரக்கட்டு கட்டி வச்சிட்டு இருக்காங்க. அது விழ ஆரம்பிக்குது. யூச்சிய காப்பாத்துறேன்னு செங்கு அதை அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு அவன் முதுகுல வாங்கிடுறான். ஆளுங்க காப்பாத்துறதுக்கு ஓடி வராங்க. செங்கு விழுந்தவன் மயங்கி போயிடுறான். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ், சீக்கிரம் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூச்சி கத்த ஆரம்பிக்கிறா. உள்ள போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யூச்சி பாக்குறா. வேலைக்கார பொண்ணு காதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஏன்னா இவ இருக்கிறான்னு தெரிஞ்ச வரைய செங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கல்ல, அதனாலதான் நேரா அவ உள்ள வேலைக்கார பொண்ணு போறவ யூச்சி மயங்கிட்டாங்க, சோ நீங்க கவலைப்படாம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் செங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட்டு போறாங்க. லிங்லாவும் அதே மாதிரி யூச்சி கிட்ட போயிட்டு கவலைப்பட வேண்டாம், நீங்க மயங்கிட்டீங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்க்கு அமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. யூச்சி வெளியே வரா. என்னால செங்குக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வர மாதிரி ஆயிடுச்சு, இந்த பிளான் எல்லாம் ஒருவேளை நிறுத்திடணுமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. செங்க மறுபடியும் வந்துட்டாருன்னு லிங்லா சொல்ல யூச்சி வேகமா ஓடிட்டு இருக்கா. பார்த்தா இன்னும் மயக்கத்துலதான் இருக்கான். மருந்து கொடுக்க சொல்லிருக்காங்கன்னு ஜூனியர் சொல்ல யூச்சி அந்த மருந்தை வாங்கிட்டு போயிட்டு அவன் மயக்கத்துல இருக்கான்ல, அதனால அவளோட வாயில வச்சுட்டு வாய் வழியாவே ஊட்டி விட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து செங்கு கண்ணு முழிச்சிடுறான். யூச்சியை வெக்கப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. செங்கு கிட்ட அசிஸ்டன்ட் வந்து, நீங்க கண்ணையே முழிச்சிருக்க கூடாது கதைப்படி, எதுக்கு அவசரப்பட்டு கண்ணு முழிச்சீங்கன்னு கேட்க, செங்குக்கு பயங்கரமா நர்வஸா இருந்திருக்கும் போல. பிளாட்ல இருந்தா கூட அசிஸ்டன்ட கூப்பிடுறாங்க, சீக்கிரமா யாராவது இங்க வாங்க அப்படின்னு. பார்த்தா யூச்சியோட அப்பா இருக்காருல, மயங்கி விழுந்திருக்காரு. அவர் கூட்டு போய் உள்ள படுக்க வைக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு செங்கு மூயோட அப்பாட்ட கேட்க, நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அவ மருந்த ஊட்டி விட்டால, அதை பார்த்து திடீர்னு இவர் மயங்கிட்டாருப்பா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செங்கு கேட்க ஆரம்பிக்கிறான். எனக்கு மருந்து ஊட்டி விட்டதை பார்த்துட்டு இவர் மயங்கிட்டாரா, அது யாரு ராணின்னு ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தாரேன்னு கேட்க, ராணி அவரோட ஒய்ஃப், யூச்சியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மூயோட அப்பா பாக்குறாரு. அப்பப்போ திரும்பி அவங்க இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு பேசுறாரு. அன்னைக்கு உன்கிட்ட இருக்க சமையல் திறமை நம்ம பொண்ணுக்கு அப்படியே வந்திருக்குன்னு சொன்னாரு, அந்த இடத்துல வெறும் சேர் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மூயோட அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவர் அடிக்கடி ஒரு மாத்திரை சாப்பிடுறாரு, அது என்ன மாத்திரை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும், பெயின் கில்லர்னு சொல்றாரு. ஆனா எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்ல செங்கு தனியா போய் உட்காந்து மாத்திரை 2 எடுத்துட்டு போயிடுறான். அந்த டெஸ்ட்டுக்கும் கொடுத்துடுறான். யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நேரா நம்ம யூச்சிய பாக்கலான்னு போனா கவிதை எழுதுறேங்கிற பேர்ல அங்கேயே தூங்கி கிடக்குறா. யூச்சிய பாத்துட்டு அவ கண்ணுல வெளிச்சம் படாம பாக்கணும்னு செங்கு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அதுலயே அவ முழிச்சிடுறா. என்ன கவிதை இது, பாதிதான் இருக்கு மீதி இல்லன்னு கேட்டுட்டு இருக்க. யூச்சி பாக்குறா. மீதியை நான் எப்படி எழுதணும், என்ன எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா தெரியலையா, யூச்சி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி அவன் கூட்டு போயிட்டு இருக்கான். யூச்சிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூச்சியே ஷாக் ஆயிட்டு அவளும் சேர்ந்து கிஸ் பண்ணிருக்கா. அப்போ செங்கோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கான். மறுபடியும் கேமரா வேலை செய்யாம போயிருச்சு, என்னது ஏன் இப்படி 2வது தடவை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கு கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்ல ஒன்னும் ஆகல, மாத்திரையை டெஸ்ட் பண்ண சொன்னேன்ல, என்ன ஆச்சுன்னு செங்கு கேக்குறான். அந்த மாத்திரை பெயின் கில்லரே கிடையாது, வேற யாரோ மாத்தி வச்சிருக்காங்க. 2 பேர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இந்த குடும்பத்திலேயே, அவங்களதான் நம்ம பாத்துக்கணுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, செங்கு சொல்றான், இல்ல எனக்கு அப்படி தோணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் யூச்சியை பார்க்க வந்துடுறான். யாருக்கும் தெரியாம ஸ்கிரீனுக்கு பின்னாடி கூட்டு வந்துட்டு யூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு, இங்க பாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் டைம் டிராவல் பண்ணி வந்த மாதிரி நடிக்க போற அப்படின்னு கேட்க, யூச்சி பாக்குறா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. செங்கு சொல்றான், நான் மயங்கி விழுந்தப்போ ஆபத்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்க போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்ச,
ஒருவேளை டைம் டிராவல் பண்ணியிருந்தா அப்படி வாய்ப்பேரன்னு சொல்லிட்டு உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல, அத வச்சுதான் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு யோசிச்சு கேட்டுட்டு இருக்கா. செங்கு வெளியே வரான். போய் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி திட்டிட்டு அங்கிருந்து சிரிச்சுட்டே கிளம்பி போயிடுறான். அடுத்து செங்கு கூடவே யூச்சி எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கா ஒன்னா உட்காந்து. கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கி போயிடுறா. தலையெல்லாம் கலைஞ்சிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூச்சிக்கு செங்கு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு ராஜா உத்தரவு வருது. யூச்சிக்கு இந்த மாதிரி ராஜா வந்து ஒரு பையனை பாத்திருக்காரு, அந்த பையனோட கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு. உண்மையான கதையில அந்த மாதிரி தானே வரும். அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. யூச்சியோட அப்பா தான் அதை ஏற்பாடு பண்ணிருப்பாரு போல. என் ஒய்ஃப் தான் அதை ஏற்பாடு பண்ண சொன்னா, அதனால நம்ம அதை அப்படியே பண்ணிடலாம், அந்த கதையில மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்திருக்காரு. சீக்கிரமா வாங்க. யூச்சி ஒரு பெரிய பாலத்து மேல ஏறி உட்காந்துட்டு இந்த கல்யாணத்தை வாபஸ் வாங்கலனா கீழே விழுந்துருவேன் மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு கேட்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. யூச்சி மேல உட்காந்துட்டு நான் குதிக்க போறேன்னு எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு வேகமா செங்கெல்லாம் வந்துட்டான். யூச்சி என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இல்ல முடியாது, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவீங்க, நான் கண்டிப்பா மாட்டேன், அடுத்தவங்களுக்காக என் உயிரை பணைய வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டே இருக்கா. யூச்சியோட அப்பா தூரமா வந்து நிக்கிறாரு, பாத்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கா யூச்சின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோட இருக்காரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து யூச்சி மேல இருந்து கீழே குதிச்சுட்றா. அவ குதிக்கும் போது ஸ்டண்ட் எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு கையிலெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் குதிக்கிறா. ஆனா அவங்க அப்பாவுக்கு அது தெரியவே இல்ல. பொண்ணு கீழே தான் விழுந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டாரு. அப்பான்னு சொல்லிட்டு கத்திட்டு நம்ம யூச்சியும் பக்கத்துல போயிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை கூட்டு போறாங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் பெரிய ஆபத்து இல்லம்மா, நல்லதா இருக்காருமா, மயங்கிட்டாரு அதிர்ச்சியில அப்படின்னு சொல்ல யூச்சி அப்பதான் டாக்டர் கிட்ட பேசிட்டு கொஞ்சமாவது நிம்மதி வருது. அங்க இருந்து அவ வெளியே வரும்போது ஏற்கனவே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அங்க நம்ம தேர்ட் பிரின்ஸ் அப்புறம் 2 பேரோட அசிஸ்டன்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. யூச்சி அப்போ உனக்கு உடம்பு சரியா போயிடுச்சா, ஏன்னா இந்த தடவை நீ அதே மாதிரி உன் கனவுல வந்த மாதிரி வாழ்ந்துட்டு தானே அப்படின்னு கேட்க அப்போ கரெக்டா செங்கு பாக்குறான். முதல்ல அவ உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லவே இல்ல, ப்ராப்ளம் இருந்ததே யூச்சியோட அப்பாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. யூச்சி கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. என் அப்பா டைரக்டர், நான் பிறந்ததுக்கு அப்புறமா என் அம்மா வச்ச ஒரு மூவி எடுத்துட்டு இருந்தாரு. அந்த மூவில இளவரசி இது மாதிரி ஆறுக்குள்ள தவறி விழுற மாதிரி ஒரு சீன் வந்தது. ஆனா அந்த ஷூட் எடுக்கும் போது நிஜமாவே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து எங்க அம்மா அதுக்குள்ள விழுந்து அவங்க தலையில அடிபட்டு காப்பாத்த முடியாம இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து எங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அவர் வேலையில இருந்து அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டு போட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா தொடர்ந்து எங்க அம்மா கூட பேசிட்டே இருக்க ஆரம்பிச்சாரு. இவருக்கு இவ்வளவு வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அதனால நானே எனக்குள்ள அப்பாவோட கதைக்குள்ள போன மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கிக்கிட்டேன். ஒரு பிரின்சஸ் மாதிரியே அப்பா கிட்ட பிஹேவ் பண்றதுன்னு எனக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரி அப்பாக்கு புரிய வச்சேன். அது எல்லாமே அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு என் முன்னாடியே பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்போதான் டாக்டர் ஹன் மேடம் முதல் தடவையா பார்த்தேன். அவங்க கிட்ட போய் நான் அதை பத்தி பேசும்போது ஒரே ஒரு வழிதாமா இருக்கு, உன் அப்பா அதுல இருந்து வெளியே மீண்டு வரணும்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைய மறுபடியும் ஒரு தடவை வாழ்ந்து பாக்கணும்னு சொன்னாரு. அதனால எனக்கு வேற வழியே தெரியாம என்னோட ரூம் அப்படியே பிரின்சஸ் ரூம் மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டேன். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அப்பா கூட்டு வரும்போது டாக்டர் எனக்கு சிக்னல் கொடுத்தாங்க, இதான் சரியான சமயம்னு. ஆனா அப்ப நானாவே தான் மயங்கி விழுந்தேன். ஏன்னா எனக்கு பிளட் சுகர் லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு போல. ஏஞ்சு பார்க்கும்போது லைட்டா எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது உண்மை. அதுக்கப்புறமா போக போக என்ன நடந்ததுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் தான் எனக்கே உண்மை புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி சொல்ல ஆரம்பிக்கிறா. அம்மா உனக்கேண்டா அதுல அதிர்ச்சியே இல்ல அப்படின்னு மூயு கேட்டுட்டு இருக்கான். இதை வந்து யூச்சி என்கிட்ட சொல்லல, ஆனா நானாவே கெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு தடவை யூச்சியை கூட்டு போய் எவ்வளவு நாள் நடிக்க போற அப்படின்னு கேட்டான்ல, அப்பவே நம்ம செங்குக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கு. அவங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வேலை எல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உன் போன் கீழே விழுந்தது பாரு, அப்ப நானே எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி சொல்லிட்டு இருந்திருக்கா. ஆமா எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு செங்க பார்த்து யூச்சி கேட்டுட்டு இருக்கா. உங்க அப்பாவோட டேப்லெட்ஸ பத்தி நான் விசாரிக்க சொன்னேன், அவர் டிப்ரெஷனுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அப்பா அவன் பேசிட்டு இருக்க முயு கேக்குறான். லிங்லாக்கு எப்படி தெரிஞ்சது உன்னை பத்தி உண்மைன்னு கேட்க எனக்கு எல்லா விஷயத்தையும் யூச்சி லெட்டர்ல குட்டி குட்டியா எழுதி காட்டிட்டாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, என் அப்பாக்கு தான் ட்ரீட்மெண்ட், எனக்கு கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் இப்பதான் விஷயம் புரியுது. மூயோ பாக்குறான். அட பாவீங்களா, என்னதான் பைத்தியக்காரன் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். யூச்சி செங்க 2 பேரும் கொஞ்ச தூரம் தனியா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப யூச்சி பாத்துட்டு இருக்கா. அன்னைக்கு நான் உங்களுக்கு கன் ஃபிளவர் கொடுத்தேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஜென்டிலஸ்ட் லவ்னு அர்த்தம். உங்களை மாதிரி ஒரு ஜென்டில் மேன என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லன்னு யூச்சி சொல்றா. செங் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டு இருக்கா. செங்கு பக்கத்துல வரான். முத்தம் கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல வரான். இல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். நிறைய நடந்துருச்சு. ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட காட்டுற இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபேக்கு நினைச்சிட்டு இருக்கியா, எதுவும் உண்மையில நினைச்சிட்டு இருக்கியா, நான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க
அப்படிலாம் நான் நினைக்கவே இல்ல. நீ காட்டுறது உண்மையான பாசம்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு செங்கு சொல்லிட்டு இருக்கான். யூச்சி பாக்குறா. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப உண்மையா அந்யோன்யமா இருந்தாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அப்பா ரொம்ப ரொம்ப டல் ஆயிட்டாரு. நான் தினம் தினம் கதறி அழுதுட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் பாட்காஸ்ட் கேட்கும் போது அந்த குரல் எனக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. தினமும் கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் அந்த பாட்காஸ்ட்க்கு லெட்டர் ஒண்ணு எழுதினேன். எனக்கு பதில் கடிதம் வந்திருந்துச்சுன்னு சொல்லிட்டு யூச்சி அதை சொல்ல ஆரம்பிக்க செங்க மீதியில சேர்ந்துக்கிறான். அப்போ என் கூட பாட்காஸ்ட்ல அப்பப்போ பிளாக்ல பேசிட்டு இருந்தது நீதானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா, அது நான் தான். உன்னோட வார்த்தை தான் எனக்கு மறுபடியும் வாழ முடியும், ஏதாவது பண்ண முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. இத கண்டிப்பா நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அப்போலாம் உன் மேல இருக்க பாசம் உண்மைங்கிறத உன்கிட்ட சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. செங்கு பாக்குறான். ஹாப்பியா இருக்க மாதிரி உன்னை பார்க்கும் போது தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். லைஃப் ரொம்ப அமேசிங் ஆனது. இத்தனை நாள் எனக்கு புரியல, ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கும் போது அப்படின்னு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. செங்கு வேகமா அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கும் மேலையும் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதுன்னு. ரெண்டு பேரும் நல்லா வான வேடிக்கையெல்லாம் நடக்குது, அதை பாத்துட்டு இருக்காங்க. செங்கு தான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி வான வேடிக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பான் போல. இங்க அவங்க அப்பா யூச்சியோட அப்பாக்கு மறுபடியும் நினைவு வருது. யூச்சி டக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்தால, அவர் மயங்கி விழுந்தார்ல, அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே கொஞ்சமா கண்ணு முழிச்சு பாக்குறாரு. இன்னொருட கதைக்கு முடிவில்ல, அடுத்த கட்டத்தை நம்ம எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஷூட்டிங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. யூச்சி கோச்சிட்டு போயிட்டு இருக்கா. நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே மாட்டேன், உன்னை நான் லவ் பண்ற நினைச்சிட்டு இருக்கியா, நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செங்கு கிட்ட பேசிட்டு இருக்கா. செங்கோட கேரக்டர்ல யூச்சியோட அப்பா தன்னையும், யூச்சியோட கேரக்டர்ல யூச்சியோட அம்மாவையும் தானே வச்சு பாத்துட்டு இருக்காரு. இதுக்காக இந்த ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்றாங்க. இதெல்லாம் நான் எழுதவே இல்லையே என் கதையிலன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னன்னு போய் பாக்கலாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஒருவேளை ரெண்டு பேரும் உண்மையா அடிச்சுக்கிறாங்க போல அப்படின்னு மத்த டீம் எல்லாம் ஒரு ஆக்டிங்க போட்டுட்டே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. யூச்சி ரெடியா இருக்கா. தண்ணிக்குள்ள விழுறதுக்கு லைட்டா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு செங்கு சொல்லிட்டு இருக்கான். யூச்சியோட அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு வராரு. யூச்சியும் செங்கும் அங்க இருந்து கெட்டவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு பிளான் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யூச்சி பாக்குறா. இப்ப குதிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு தொல்லையா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எப்படி தண்ணிக்குள்ள விழுந்தாங்களோ அதே மாதிரியே விழுறதுக்கு ட்ரை பண்றா. அப்படியே யூச்சியோட முகத்தை பாக்குறதுக்கு அவங்க அப்பாக்கு அப்படியே அவளோட அம்மாவோட முகத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. தண்ணிக்குள்ள விழவும் இது எல்லாமே ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு ஞாபகம் வருது. ஷூட்டிங்லயே அவங்க அம்மா இறந்து போனது, அப்புறம் ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம பேசிட்டு இருந்தது தனியாதான், தன்னோட கற்பனை தான் எல்லாமே அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாரு. டாக்டர் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இந்த ஷூட்டிங் முடிஞ்சதால எல்லாரும் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுறாங்க. அத்தனை பேரும் வெயிட் பண்ணிருக்காங்க அவர் எந்திரிச்சு வரணும்னு. யூச்சியோட அப்பா எந்திரிச்சு வெளியே வராரு. எல்லாரையும் பாக்குறாரு. நமக்காக எல்லாரும் டிராமா போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே ஒரு கண்ணுல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்பா பின்னாடியே யூச்சி போயிட்டு இருக்கா. ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த அவர் வேடிக்கை பார்த்துட்டே இதே நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருக்க. யூச்சி கூடயே போயிட்டு இருக்கா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூச்சியோட அப்பாக்கு கண்ணு முன்னாடி உங்க ஒய்ஃப் நிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா, நான் உங்க கூட தான் இருக்க போறேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு, இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு போக போறேன், நீங்க வாழ்க்கையில நிம்மதியா இருந்துட்டு அப்புறம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறாங்க. யூச்சி பக்கத்துல வரா. அப்பா போதும் இல்லப்பா அப்படின்னு சொல்ல, சாரிமா, இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு யூச்சி அவங்க அப்பா கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ரெகுலரா கொடுக்குறாங்க. சோ அவரும் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆனா யூச்சி இருக்கால, யூச்சி அப்புறமா நம்ம செங்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமா சேர்ந்து வெளியே அழகா டேட்டிங் போயிருக்காங்க. போயிட்டு அத்தனை பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது யூச்சி செங்கோட மடியில ஏறி உட்காந்துட்டு, செம்மையா இருக்குல்ல, இந்த லொகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்பதான் ஒரு சீரியல் ஒண்ணு பார்த்தேன், அதுல இந்த ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, செங்கு பாக்குறான். நம்ம ரெண்டு பேரும் ஒரு வேலை சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அது எப்படி நம்மளுக்கு ஒருத்தவங்க தெரியும் யூச்சி சொல்ல, ஒரு பையனை நெருப்புல இருந்து காப்பாத்தினல்ல, அந்த பையன் நான் தான், வேற யாரும் இல்லன்னு சொல்ல யூச்சி பாக்குறா. என்னதுன்னு கேட்டுட்டு, இல்லையே, எனக்கு இலகுன மனசு இருக்குதால நிறைய பேரை காப்பாத்திருக்கேன், அதுல யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இருக்கிறதுலயே ஹான்சமா ஒரு பையனை காப்பாத்திருப்பல, அந்த பையன் தான் நான் அப்படின்னு செங்கு சொல்லிட்டு இருக்கான். நான் காப்பாத்தின எல்லா பசங்களும் ஹான்சம் தான் சொல்லிட்டு யூச்சி அவனை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கா. செங்கு அவளை துரத்தி ஓட ஆரம்பிக்க, ரெண்டு பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்க, இந்த கியூட்டான சீனோட தான் இந்த மூவி ஒரு முடிவுக்கு வருது. இருக்கிறதுலே எக்கச்சக்கமா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா போட்டு ஒரு வழியா ஹாப்பி எண்டிங் கிடைச்சிருச்சு. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு கியூட்டான மூவியோட இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.